ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் லேகா. எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஹரியை மீட் பண்ணேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்பயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தோம். எங்களோட நட்பு நாளடைவில் காதலாகவும் மாறிச்சு. 3 வருஷம் எங்களோட படிப்பு முடியும் போது எங்களோட காதலோட பாண்டிங்கும் இன்னமுமே அதிகமாக இருந்துச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஹரி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. வேலையும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட காதலை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹரி என்கிட்ட சொன்னார். ரெண்டு வீட்டு சைட்லேயுமே எங்களோட காதலை பற்றி சொன்னோம். யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவங்களோட சம்மதத்தோட கொஞ்சம் மாதங்கள்லேயே எங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது. ஹரிக்கு கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் ஒரு கனவாகவே இருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனிலேயே வேலைக்கு ஜாயின் பண்ணார். ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் கனவுக்காக படிக்க ஆரம்பித்தார். அதே போல் அவரோட கனவு சக்ஸஸ் ஆச்சு. அவருக்கு கவர்மெண்ட்டில் வேலையும் கிடச்சிது. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே மருமக வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ரொம்பவே அதிர்ஷ்டமான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை ரொம்ப பாராட்டினாங்க. இதுக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் ஹரி என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கும் ஹரிக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறையாகவே இருந்துச்சு. இந்த 3 வருஷத்தில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது மட்டும்தான். ஹரி கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி சில வருஷத்துலேயே ப்ரமோஷனும் வாங்கினார். அவரோட ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தனியாக ஒரு வீடுமே அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டில் நானும் ஹரியும் ரொம்ப சந்தோஷமாக குடியேறினோம். புது வீடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பித்தோம். அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறனால அதை க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுற வேலை எல்லாமே ரொம்பவே எனக்கு சிரமமாக இருக்க ஆரம்பிச்சுது. ஒரு சில மாதங்கள் நான் கணவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஹரிக்கிட்ட இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த விஷயமா எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நீங்களும் ஆஃபீஸ்க்கு காலையில் போனீங்கன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கு வரீங்க. நான் மட்டும் இந்த வீட்டில் தனியாக என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்க முடியும்? எவ்வளோ நேரம் தான் தூங்கவும் முடியும்? இப்படி தனியாக ஒரு ஆளாக என்னால் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு மட்டும் ஒரு ஆளை வேலைக்கு போடலை அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு என்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டேன். என்னோட அம்மா வீட்லேயும் சரி, என்னோட மாமியார் வீட்லேயும் சரி, இவ்வளோ வேலைகளை தனியாக நான் செஞ்சதே இல்லை. எனக்கு ஹெல்ப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மாமியாரால் எதையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுன்னு சொல்லி என்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டேன். இனிமேலையும் நம்ம இந்த விஷயத்த லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச அவரும் கிராமத்தில் அவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு லேடியை வேலைக்கு கேட்டிருந்தாரு. அவங்களும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, 2-3 நாள் நான் சமாளிச்சுக்குவேன். இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டே வரணும்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். 2-3 நாள் கழித்து என்னோட கணவரோட ஃப்ரெண்டு அவருக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீ கேட்ட மாதிரி வேலைக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட கணவர் அவரோட காரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போனார். போயிட்டு அடுத்த நாள் வந்தப்போ ஒரு 18 வயசான ஒரு பொண்ணையும் கூடவே கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா. இந்த பொண்ணை எப்படி வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. இருந்தாலும் வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தேன். அப்போ தான் என்னோட கணவர் சொன்னார், இந்த பொண்ணோட பேர் கோமதி. இவளுக்கு இப்போ 20 வயசாகுது. வீட்டில் இருக்க எல்லா வேலையிலையுமே கோமதி உனக்கு ரொம்பவே உதவியாக இருப்பா. அதனால இனிமே நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த பொண்ணு இங்கேயே தங்கிக்குவா. இவ தங்குறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணி இந்த பொண்ணுக்கு கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் அடிக்கடி லீவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது.
வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறை மட்டும் அவளோட கிராமத்துக்கு அவள் போயிட்டு வருவா. நீ என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டா போதும், அவளே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவா அப்படின்னு என்னோட கணவர் சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதியும் நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா நான் கோமதியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட ரூமை காட்டினேன். அடுத்தது வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கோமதி கிட்ட சொன்னேன். எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா நான் உங்கள் 2 பேர்த்துக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா, கிச்சன் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே பணிவாக கேட்டது. எனக்கு முதல் முறையிலேயே அந்த பொண்ணை பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நானும் என்னோட கணவரும் எங்கள் ரூமில் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். நான் சந்தோஷமாக இருக்கதை பார்த்த என்னோட கணவருமே என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீ என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் நீங்கள் மட்டும் இந்த பொண்ணை இப்போது வேலைக்கு கூட்டிகிட்டு வரலனா அடுத்த நிமிஷமே நான் என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாமல் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அதுக்கு என்னோட கணவரும், நீ போயிருந்தா நான் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் 2 பேரும் அடிக்கடி இப்படி தான் ஜாலியாக பேசிக்குவோம். இப்படி நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போதே காஃபி ரெடி ஆகிருச்சுன்னு சொல்லி கோமதி ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா கோமதி உள்ளே வந்து அவள் சொன்ன விஷயம் இன்னுமுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் சமையல் எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி கோமதி, நீ சாப்பாடை எடுத்து வை, நாங்கள் 2 பேரும் சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லி கோமதியை அனுப்பி வச்சுட்டு என்னோட கணவர்கிட்ட என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை நம்மளோட வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க. ஒரு ஆம்பளை இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வேலைக்கு வச்சுருக்காங்க, அவன் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்குவானோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்னோட கணவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட கிராமத்தில் இருந்த பொண்ணு, ரொம்பவே ஏழ்மையான குடும்பம், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகிருச்சு, அவளோட கணவர் ரொம்பவே குடிகாரன், அதனால அவங்க வீட்டில் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம், இந்த பொண்ணு வேலை செஞ்சுதான் அவங்களோட வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற ஒரு நிலமை, அதனால தான் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே அனுப்பி வச்சான். சப்போஸ் உனக்கு இந்த பொண்ணு வேலையில் செட் ஆகலை அப்படின்னா நீ கிராமத்துக்கே திருப்பி அனுப்பிடு, இதுக்கப்புறமா நீ வேறு யாரையாவது வேலைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான் அடிக்கடி லீவ் எடுக்காமல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வேலை செய்வாங்க. இப்படி ஒரு ஆளை இன்னொரு டைம் என்னால் தேடுறது முடியாது, அதனால இந்த பொண்ணு ஓகே அப்படின்னா நீ வச்சுக்கோ, இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதுமே நமக்கு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் நினச்சேன். அதனால சரி கோமதி வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளுக்கு போனோம். என்னோட கணவர் சொன்ன மாதிரியே கோமதி ரொம்பவே நல்லா வேலை செய்கிறா அப்படிங்கிறது அவள் சமைச்சு வச்சுருந்த உணவுகளை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சுது. ஏகப்பட்ட ஐட்டங்களை டேபிள் மேலே அடுக்கி வச்சுருந்தா. இது ஹோட்டலா வீடா அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் எனக்கே புரியலை. அவளோட சாப்பாடோட டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. என்னோட கணவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கோமதியை ரொம்பவே பாராட்டினாரு. அதுக்கப்புறம் கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சா. கோமதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா, ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் கிராமத்து ஸ்டைலில் இருந்துச்சு. இதுவே அவள் சிட்டி ஸ்டைலில் இருந்திருந்தா ரொம்பவே இன்னும் ஹீரோயின் மாதிரி அழகாக இருந்திருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு.